Hi friends, welcome to Jothi's kitchen. இன்னைக்கு நம்ம capsicum gravy எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் என்னென்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ பார்க்க முன்னால் கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி பவுடர் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன். வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளினா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கேப்சிகம் 3 கலர்ஸ் இருக்குது. எல்லோ இருக்குது, ரெட் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. அது எந்த கேப்சிகம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயமும் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம், அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் வத்தலை இல்லை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் வத்தலை ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணனாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வத்தல்னால அரைக்கும் போது இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 வத்தல் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணதை விட இந்த மாதிரி வத்தல் சேர்த்தோம்னா நமக்கு கலரும் நல்லா கிடைக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்காது. 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கணும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போது இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை தாளிச்சிட்டு இந்த மிளகாயை வதக்கிடுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம். கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகா கேப்சிகமை இதில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல், மிளகாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். கடுகு வச்சு கருவேப்பில் போட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேப்சிகம் ஆட் பண்ணிடுவோம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கேப்சிகம் வதங்கிடுச்சு. இந்த பச்சை ஸ்மெல் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 50 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி மூடி வச்சு ஒரு 50 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 15 மினிட் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாம் கொதிச்சிருச்சுக்கு கிரேவி. பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக கிரேவி வச்சு சாப்பிட்றது, சப்பாத்திக்கு கடலை கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாக சிம்பிளாகவும் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிடுவோம்.